ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் சிஸ்டம் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தில் முக்கியமாக 3 கதாபாத்திரங்கள், ஒன்று நேகா, ஒன்று சாரிகா அண்ட் இன்னொரு ஒரு லாயர் கேரக்டர் ஒன்று வந்துருக்கு. ஸோ இப்போ நேகா சாரிகா அப்படின்ற ஒரு ரோலில் தான் வந்து சோனாக்ஷி சின்ஹாவும் ஜோதிகாவும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேகா அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து அப்பா அப்படின்ற ஒரு லாயர் கதாபாத்திரம் ஒன்று வந்துருக்கு. ஸோ இந்த நேகா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து இருக்காங்க. அவங்க அப்பா வந்து லாயராக வந்து இருந்துட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த லாயர் கதாபாத்திரம் சும்மா சாதாரண லாயர் கிடையாது. உலகத்தில் பல கோடிகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேஸை மட்டும் தான் அவர் வந்து எடுத்து வந்து நடத்துவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லாயர். அண்ட் அதே மாதிரி வந்து காசும் அந்தளவுக்கு வந்து வாங்கக்கூடிய ஒரு லாயராகவும் வந்து இருக்கார். அதே மாதிரி அவர் ஒரு கேஸை எடுத்து வந்து நடத்தணும் அப்படின்னாலே அந்த ஒரு குற்ற பின்னணியில் இருக்கவங்க வந்து ஒரு பயங்கர பணக்காரங்களாக இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு செலவு பண்ணி தான் அந்த ஒரு கேஸே வந்து அவர் வந்து எடுத்து நடத்த முடியும். அந்தளவுக்கு அவருக்கு வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய லாயராக வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு நேகா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொண்ணு தான் அவரோட சொந்த மகளாகவே வந்து இருக்காங்க. அவங்களோட பார்ட்னர், அதாவது வந்து அந்த லாயரோட பார்ட்னராக வந்து நீ வந்து என்னோட வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னா நான் ஒரு கண்டிஷன்ஸ் ஒன்று வந்து போடுறேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸை நீ வந்து ஃபுல்லாக பண்ணிட்ட அப்படின்னா நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பார்ட்னராகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட ஒரு கண்டிஷன்ஸ் ஒன்று வந்து போடுறாரு அந்த லாயர் கதாபாத்திரம். ஸோ இப்போது அந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸை வந்து நீ வந்து சாலிடாக கண்டினியூட்டிவாக வந்து சால்வ் பண்ணி ஆகணும். அந்த சால்வ் பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா 10 கேஸ்லேயும் வந்து வின் பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா கன்ஃபார்மாக நீ என்னோட கம்பெனிலே வந்து பார்ட்னராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று வந்து தன்னோட பொண்ணுக்கிட்டே வந்து அந்த லாயர் வந்து போடுறாரு. ஸோ இப்போ அந்த கண்டிஷன்ஸை வந்து எப்படியாவது வந்து பூர்த்தி பண்ணி ஆகணும், அதோட அப்பாவோட கம்பெனிலே போய்ட்டு வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணோட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒன்று வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை வந்து எப்படி நம்ம ஹீரோயின் கதாபாத்திரம் நேகா அப்படின்ற அந்த ஒரு பொண்ணு கதாபாத்திரம் வந்து சால்வ் பண்ணி முடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 கேஸை வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ 9 கேஸை வந்து சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10வது கேஸாக ஒரு கேஸ் ஒன்று வந்து வருது. அந்த 10வது கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தராக வந்து இருக்கார். இந்தியாவிலே பணக்காரனாக இருக்கார். அவரும் அந்த குற்றப்பின்னணியில் உள்ளவர் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறதுனால அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்த போகிறவரே, அதாவது வந்து அந்த கேஸுக்கு ஆதரவாக வந்து வாதாட போகிறவரே அவங்களோட அப்பா தான். ஸோ அதை எதிர்த்து தன்னோட பொண்ணோட கதாபாத்திரம், அதாவது அந்த நேகா அப்படின்ற கதாபாத்திரம் போயிட்டு வந்து வாதாடி ஆகணும், அந்த கேஸில் வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ தன்னோட அப்பாவுக்கு எதிராகவே வந்து அந்த கேஸில் எப்படி நேகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் சோனாக்ஷி சின்ஹா வந்து ஜெயிக்கிறாங்க அந்த கேஸை சால்வ் பண்ணி அப்படிங்கிறதான் இந்த என்டையர் மூவியோட ஸ்டோரியாகவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதில் ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் ஒன்று வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரிகா அப்படின்னு சொல்லிட்டு. சாரிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நான் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பல. ஸோ அதை நீங்கள் வந்து படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷனால் அவங்க வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபராக வந்து ஒரு கோர்ட்டில் வந்து வேலை பார்க்குற ஒரு கதாபாத்திரமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கதாபாத்திரம் அவங்க ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலிக்கு பணமும் வந்து போகும். ஏன்னா அவங்க மட்டும்தான் அவங்க ஃபேமிலியிலே வந்து உழைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. அது காரணமாக தான் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது நேகா அப்படின்ற கதாபாத்திரம் எப்படி தன்னோட அப்பாவுக்கு எதிராக அந்த ஒரு கேஸை வந்து எடுத்து நடத்தி அதில் வந்து சக்ஸஸ் ஆனாங்க, தன்னோட 10வது கேஸை வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை மையமாக வச்சு நகரக்கூடிய இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு இந்த கதையை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 கதாபாத்திரங்கள்லாம் அந்த படத்துலேயே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். முக்கியமான கேரக்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 கதாபாத்திரங்களை பற்றி நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து எப்போவுமே ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் ஒரு படம் வந்து வருது அப்படின்னா, ஸோ அந்த கேஸ் ரிலேட்டடாக நிறையா வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி ஒரு படத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுதான் இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எடுத்தோடனே நெகட்டிவிட்டியாக சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். ஸோ என்டையர் மூவியை வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே வந்து தெரியும். பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னா, படம் வந்து மேக்கிங்காகவும் அந்த ஒரு டெக்னிக்கலாகவும் படத்தோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் கேரக்டர்ஸ் வைஸும் வந்து நல்லா எழுதியிருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரியே டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் இந்த படத்தோட டியூரேஷனே வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து இல்லாமல் போனதுங்கிறது ஓகே. பட் ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே இப்போயே வந்து சொன்னது தான்,
இந்த படத்தில் ஒரு கேஸ் ரிலேட்டடாக அந்த ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு க்ரைம் த்ரில்லர் கேட்டகரியில் இந்த படம் வந்து வர்றதுனால இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி வந்து எடுத்துருந்துருக்காங்களே தவிர பட் ஆனால் அது சம்மந்தமாக விஷுவலாக எதையுமே வந்து பெருசாக வந்து காமிக்கப்படலை. ஒரு சிசிடிவி கேமரா அந்த ஒரு ஃபுட்டேஜை மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் வச்சுட்டு பெருசாக வந்து அந்த கேஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வந்து அமைக்காமல் போனதுங்கிறது இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. சோனாக்ஷி சின்ஹாவும் ஜோதியாவும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தில் வந்து சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் அந்த லாயர் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாயர் கதாபாத்திரமும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் 2-3 கேரக்டர்ஸ் வந்து படத்தில் ஒரு சில சீன்ஸுக்கு வந்து வர்றாங்க. பட் ஆனால் அந்த சீன்ஸுக்கு வந்து இந்த 2-3 கேரக்டர் வந்து தேவையா இல்லை அதுக்காக மட்டும் தான் இந்த 2-3 கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து எனக்கு அப்பப்போ வந்து வந்துகிட்டே இருந்தது படம் பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேத்துக்குமே ஒரு டைலாக் வைஸ் தான் வந்து இந்த டிஃபெண்ட் பண்ணுறது வந்து போயிருந்திருக்கே தவிர இவங்களுக்கு எதிராக அந்த ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்கு எதிராக இப்படி வந்து அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு போதே தவிர பெருசாக வந்து காட்சிகளாக விஷுவலாக வந்து எதையுமே வந்து காமிக்கலை, அந்த கேஸ் ரிலேட்டடாக வந்து காமிக்கலை அப்படிங்கிற மாதிரி. அண்ட் படம் ஓவராலாகவே வந்து கான்வர்சேஷனாக வந்து கொண்டு போனதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி ஒரு கேஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து போகும்போது ஒவ்வொரு சீனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ரிவீல் ஆகும்போது தான் வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி எந்த மொமெண்ட்டுமே இந்த படத்தில் இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதனால் பெருசாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சால்விங்லாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டுலாம் போயிட்டு இந்த படத்தை வந்து பார்த்தாதீங்க. அப்பா பொண்ணுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட், ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் கதாபாத்திரம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு தன்னோட அப்பா வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெயினான கான்ஃப்ளிக்டை மையமாக வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. நான் இப்படி சொல்லும்போதே கிளைமேக்ஸ் வந்து என்ன தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரெடிக்டபிளாகவும் படம் வந்து போயிருந்துருக்கு. ஸோ எல்லாமே வந்து நீங்களே ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதனால் பெருசாக சுவாரஸ்யமாக நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல படம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸாகவே வந்து போனனால ஒரு சுமாரான படமாகவே வந்து இந்த படம் வந்து மாறி போச்சு. ஸோ ஃபைனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் கேட்டகரி லிஸ்ட்டில் தான் வந்து வைப்பேன். அண்ட் இந்த படம் வந்து ஓடிடியில் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஸோ டைம் பாஸ் கேட்டகரிக்கு கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட் அப்படி இப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை அண்ட் லவ் யூ கைஸ்.